ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேஹா ஆடியோ நாவல் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேஹா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதியவள் எபிசோட் 15. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நள்ளிரவு மழையின் நடுவே அந்த வெறிச்சோடிய தார் சாலையில் மண்டியிட்டு அமர்ந்திருந்த ஆதியின் மேல் விழுந்த மழைத்துளிகள் அவனது குற்ற உணர்ச்சியை இன்னும் அதிகமாக்கிக் கொண்டு இருந்தன. ஆனால் அடுத்த சில நொடிகளிலேயே அவனது கார்ப்பரேட் மூளை அவனுக்குள் எச்சரிக்கை மணியை அடித்தது. ஆதி, இது அழுதுட்டு இருக்க வேண்டிய டைம் இல்லை. உன்னோட இந்த முட்டாள்தனமான கோபத்தால தான் மதுரா இன்னைக்கு ஆபத்தில் இருக்கா. அவளை தேட வேண்டிய நேரத்தில் இப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்துருந்தா அவளுக்கு ஏதாச்சும் ஆகிடும் என்று அவனது உள்மனம் அவனை தட்டி எழுப்பியது. அவனது முகத்தில் வழிந்த மழையையும் கண்ணீரையும் துடைத்து கொண்டு சட்டென எழுந்தான். உடனே தன் போனை எடுத்து தன் சித்தப்பா மகனும் ஏசிபியுமான ஜெயின் எண்ணிற்கு அழைத்தான். ரிங் சென்று கொண்டே இருக்க மறுமுனையில் தூக்க கலக்கத்துடன் ஜெய் போனை எடுத்தான். டே ஆதி, என்னடா இந்த டைம்ல தான் என் ஞாபகம் வந்துதா என்று கேட்க மறுமுனையில் இருந்த அமைதி அவனுக்கு எதையோ உணர்த்த, என்னடா விஷயம் என்று ஜெய் கேட்க ஆதி பதற்றத்துடன், ஜெய், மதுராவை யாரோ கடத்திட்டாங்கடா, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு என்று நடந்த அனைத்தையும் சுருக்கமாக ஆனால் தவிப்போடு கூறி முடித்தான். அனைத்தையும் கேட்ட ஜெய் கடும் கோபமடைந்தான். என்னடா சொல்கிற ஆதி? இந்த நைட் டைமில் ஒரு பொண்ணை நடு ரோட்டில் தனியாக இறக்கி விட்டு வந்தியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவள் உன்னோட ஒய்ஃப்டா. அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சு உன்னை நான் சும்மா விடமாட்டேன் ஆதி என்று ஆதியை வறுத்தெடுத்தான் ஜெய். எதிர்முனையில் ஆதி எதுவும் பேசவில்லை. பின்னர் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, சரி, பதட்டப்படாத, நான் உடனே என் டீம் அலாட் பண்ணுறேன், அவளை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் என்று கூறிவிட்டு காலை கட் செய்தான். ஃபோனை வைத்த ஆதியோ அந்த இடத்தில் ஏதேனும் ஆதாரம் கிடைக்கிறதா என்று சுற்றிலும் தேடி பார்த்தபடி நடந்தான். அப்போது திடீரென அவனது ஃபோன் மீண்டும் அதிர்ந்தது. டிஸ்பிளேவை பார்த்தபோது அது ஒரு அன்னோன் நம்பர் என்று காட்டியது. ஆதி நொடியும் தாமதிக்காமல் காலை அட்டன் செய்து காதில் வைத்தான். மறுபக்கம் சில நிமிடங்கள் மயான அமைதி நிலவியது. பொறுமையிழந்த ஆதி, யார் நீங்க? எதுக்கு கால் பண்ணீங்க என்று ஆக்ரோஷமாக கேட்டான். அதற்கு பதிலாக மறுமுனையில் இருந்து ஒரு கொடூரமான அதே சமயம் ஆபத்தான சிரிப்பு சத்தம் மட்டுமே கேட்டது. பின்னர் ஒரு கரடுமுரடான குரல் பேசியது. நீ அந்த ரோட்டில் யாரை தேடிட்டு இருக்கியோ அதான் உன் பொண்டாட்டி இப்போ எங்களோட கஸ்டடியில் தான் இருக்கா என்று சொல்ல ஆதியின் இதயம் ஒரு நிமிடம் துடிப்பதை நிறுத்தியது. ஆனால் அவன் தன் பதற்றத்தை மறைத்து கொண்டு, நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது? பொய் சொல்லாத என்றான். ஓஹோ, நம்பளையா? இரு காற்று என்று சொன்ன அந்த ரவுடி தரையில் கிடந்த மதுராவை தூக்கி அவளது கன்னத்தில் பலார் என்று அறைந்தான். பேசுடி என்று கத்தினான். கண்ணீர் மல்க வலியால் துடித்த மதுரா, ஆதி, ஆதி ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, இந்த மிருகங்க கிட்ட இருந்து என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ஆதி என்று கதறினாள். அதுவரை திடமாக இருந்த ஆதி அவளது குரலை கேட்டதும் நிலை குலைந்து போனான். ஹே மது, மது என்று கத்தினான். மறுபடியும் அங்கே ஒரு அறையும் சத்தமும் மதுராவின் முனங்களும் கேட்டது. டேய், அவளை எதுவும் பண்ணாதடா என்று ஆதி கத்தினான். யார் நீங்க? எதுக்காக இதை பண்ணீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? என் மேலே ஏதாச்சும் கோபம் இருந்தா நேரா என்கிட்ட வந்து மோதுங்க, அதை விட்டுட்டு என்று ஆக்ரோஷமாக ஆதி கர்ஜித்தான். ஆனால் மறுபக்கம் மீண்டும் ஒரு சில நொடிகள் மௌனம் நிலவியது. அதன் பிறகு அந்த நபர் பேசினான். எங்களுக்கு என்ன வேணும்னு உனக்கு நல்லாவே தெரியும் தேவ். அதனால் நாங்கள் கேட்குறத மரியாதையாக கொடுத்துரு. இல்லைன்னா உன் பொண்டாட்டியோட பாதுகாப்புக்கு நாங்கள் கேரண்டி இல்லை. பார்க்குறதுக்கு வேற ரொம்ப அழகாக இருக்கா என்று சொல்லிக்கொண்டே ஒரு ரவுடி மதுராவின் முகத்தை தொட்டான். டே, கையை எடுடா என்று மது கத்த, அதை கேட்ட ஆதியோ, ஏய்
என்று வெறியோடு கத்துவதற்குள் மறுபக்கம் கால் சட்டென துண்டிக்கப்பட்டது. கால் கட்டான அடுத்த நொடி ஆதிக்கு கோபம் தலைக்கேறியது. அவனது கட்டுப்பாட்டை இழந்த ஆத்திரத்தில் கையில் இருந்த ஐபோனை ரோட்டோரம் இருந்த ஒரு இரும்பு கம்பத்தின் மீது ஓங்கி விசிறியடித்தான். அங்கே ஒரு பெரும் சத்தத்துடன் போன் சிதறியடித்தது. அந்த அதிர்வில் மழையையும் மீறி அந்த போன் சிறு நெருப்புப் பொறிகளுடன் வெடித்து சிதறியது. போன் சுக்குநூறாக உடைந்து விழுந்த பிறகே ஆதிக்கு தன் தவறு புரிந்தது. அவசரப்பட்டு போனை உடைச்சிட்டோமே, இனி எப்படி பேசுறது என்று யோசித்த ஆதி வேகமாக ஓடிச் சென்று சிதறி கிடந்த அந்த போனின் பகுதியில் இருந்து தன் சிம் கார்டை மட்டும் பத்திரமாக பிரித்து எடுத்தான். நல்ல வேளையாக அவனுடைய சிம் கார்டுக்கு எதுவும் ஆகியிருக்கவில்லை. உடனே தன் காரை நோக்கி ஓடியவன் காரின் டேஷ்போர்டை திறந்து உள்ளே அவசர தேவைக்காக எப்போதும் வைத்திருக்கும் ஒரு புதிய பிராண்டட் மொபைல் ஃபோனை கையில் எடுத்தான். அதில் தன் சிம் கார்டை நுழைத்து சில நொடிகளில் ஃபோனை ஆன் செய்து ஆக்டிவேட் செய்தான். இப்போது அவனது கண்கள் இன்னும் தீவிரமாக மாறின. புதிய ஃபோன் கையில் வந்ததும் அவன் உடனடியாக மீண்டும் ஜெய்க்கு கால் செய்தான். ஜெய், இப்போ எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தது. மதுராவோட நம்பரையும் இப்போ எனக்கு கால் பண்ண அந்த அன்னோன் நம்பர் அதையும் உடனே சைபர் கிரைம் மூலமாக ட்ராக் பண்ணு. அப்புறம் உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த ஹைவேயில் இருக்க எல்லா டோல்கேட் சிசிடிவி கேமராக்களையும் உடனே செக் பண்ண சொல்லு என்றான். ஜெய்யோ சரிடா, உடனே பார்க்குறேன் என்றான். அடுத்ததாக ஆதி தன் நண்பன் ஆரவிற்கு கால் செய்தான். அங்கே தன் அறையில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த ஆரவ் நள்ளிரவில் ஆதியிடம் இருந்து கால் வருவதைக் கண்டு திடுக்கிட்டு எழுந்து ஃபோனை எடுத்தான். ஹே மச்சான், என்ன இந்த நேரத்தில் என்றான். ஆனால் ஆதியோ, ஆரவ் நீ உடனே ஒரு வேலை பண்ணணும். அந்த லிஸ்டில் அவனோட பேர் இருக்கா இல்லையான்னு உடனே செக் பண்ணி எனக்கு சொல்லு என்று அவசர குரலில் கூறினான். ஆரவ் சூழ்நிலையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு, சரிடா ஆதி, நான் உடனே செக் பண்ணி உனக்கு சொல்கிறேன் என்றான். அதோடு நிறுத்தாமல் ஆதி தனக்கு தெரிந்த ஒரு சிபிஐ அதிகாரிக்கும் அழைத்து மதுராவை ரகசியமாக தேட உதவ கோரினான். இறுதியாக தன் பிஏ ரிஷபிற்கு அழைத்து அந்த குறிப்பிட்ட எஸ் என்ற நபரை பற்றி அனைத்து விவரங்களையும் அவனது நடமாட்டங்களையும் உடனடியாக கண்காணிக்க உத்தரவிட்டான். அனைத்து நெட்வொர்க்குகளையும் முடுக்கிவிட்ட ஆதி தன் காரில் ஏறி அமர்ந்தான். உடனே வினய்க்கு கால் செய்தபடி கண்களில் கோபமும் மதுராவை மீட்கும் வெறியும் மின்ன காரை ஸ்டார்ட் செய்து அதிவேகமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி பறந்தான். மறுபுறம் கடத்தல்காரர்களின் இரகசிய இடத்தில், அது நகரத்திற்கு வெளியே இருந்த பல வருடங்களாக பராமரிப்பின்றி பாழடைந்து கிடந்த ஒரு பழைய பங்களா. சுற்றிலும் கும்மிருட்டும் தூசியும் நிறைந்திருந்தது. மதுரா அங்கிருந்த ஒரு அழுக்கு தரையில் அமர வைக்கப்பட்டிருந்தாள். ஆனால் அவளது கைகளும் கால்களும் சங்கிலியால் பூட்டப்பட்டிருந்தன. அவளது கண்களும் ஒரு கருப்பு துணியால் இறுக்கமாக கட்டப்பட்டிருந்தது. அந்த மயான அமைதியில் திடீரென யாரோ அவளை நோக்கி நடந்து வரும் காலடி சத்தங்கள் கேட்டது. கண் கட்டப்பட்ட நிலையில் இருந்த மதுரா பயத்துடன், ஆனால் தன் தைரியத்தை விடாமல், யார் நீங்க? என்ன விட்டுடுங்க, என் ஆதி உங்களை சும்மா விடமாட்டார், உங்க எல்லாரையும் அடிப்பாரு என்று ஆக்ரோஷமாக கத்தினாள். ஆனால் அவளுக்கு முன்னால் வந்து நின்ற அந்த நபர் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவளது பேச்சை கேட்ட அவனுக்கு இருட்டிற்குள் ஒரு கொடூரமான வஞ்சகமான புன்னகை மட்டுமே அரும்பியது. மதுரா தொடர்ந்து விடாமல், எதுக்காக என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஆக்ரோஷமும் பயமும் கலந்த குரலில் கத்திக்கொண்டே இருந்தாள். அப்போது தன் விரலில் கருப்புக்கல் மோதிரம் அணிந்திருந்த அந்த மர்ம மனிதன் தரையில் அமர்ந்திருந்த மதுராவை நோக்கி மெதுவாக நடந்து வந்தான். அவளுக்கு மிக அருகில் குனிந்து அவளது காதருகே தன் முகத்தை கொண்டு சென்று மிக இரகசியமான குளிர்ந்த குரலில் முணுமுணுத்தான். நான் தான் உன்னோட எல்லாமே மது. அவன் சொன்ன வினாடி அதிர்ச்சியில் மதுரா தன் முகத்தை சட்டென பின்னுக்கு இழுத்தாள். அவளது செய்கையை கண்டு அந்த வில்லன் உரக்க கொடூரமாக சிரித்தான். அவன் தொடர்ந்தான், நீ இங்கிருந்து போகணும்னா நான் ஒரு வழி சொல்கிறேன். நீ அந்த ஆதியை விட்டுட்டு வந்துடு.
நான் உன்னை இப்பவே விட்டுடுறேன் என்று அவன் கேலியாக கூறினான். ஆனால் மதுரா கண்கள் கலங்கிய நிலையிலும் தன் குரலில் உறுதியை வரவழைத்து கொண்டு, இல்லை, இல்லவே இல்லை, நான் ஆதியை விட்டுட்டு வரமாட்டேன். ஆதிதான் என் உயிர். நான் அவரை உண்மையாக நேசிக்கிறேன். என்னால் அவரை விட்டுட்டு வர முடியாது என்று முகத்தில் அடித்தாற்போல் கூறினாள். அவள் சொன்னதை கேட்டு அந்த பாழடைந்த பங்களாவில் இருந்த அனைத்து ரவுடிகளும் ஏளனமாக சிரித்தனர். ஆனால் அந்த மனிதன் தன் ஆட்களை பார்த்து, அவன் கண்டிப்பா இவளுக்காக வருவான். ஆனா அவன் இவளை கண்டுபிடிக்க கூடாது, பார்த்துக்கோங்க என்று கட்டளையிட்டான். உடனே அந்த கடத்தல் கும்பலின் தலைவன், ஓகே பாஸ், நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று தலையசைத்தான். காரியம் முடிந்தது என்பதைப் போல அந்த மனிதன் அங்கிருந்து கம்பீரமாக வெளியேறி தன் காரில் ஏறிச் சென்றான். மறுபுறம் ஆதியின் கருப்பு நிற BMW கார் அதிவேகமாக ஒரு குப்பத்து பகுதியை நோக்கி நுழைந்தது. அவனுக்கு பின்னால் அவனை பின்தொடர்ந்து ஒரு வெள்ளை நிற ஆடி காரும் அங்கே வந்து நின்றது. ஆதியின் கார் வந்து நின்றதும் அந்த பகுதியில் இருந்த ஒட்டுமொத்த ரவுடி கூட்டமும் அங்கே திரண்டது. கார் நின்ற அடுத்த நொடி ஆதி கதவை திறந்து வெளியே குதித்தான். நேராக அங்கே நின்றிருந்த அந்த ஏரியாவின் ரவுடி கும்பல் தலைவனின் முன்னால் போய் நின்று அவனது சட்டை காலரை பற்றி அப்படியே கொத்தாக மேலே தூக்கினான். ஆதியின் இந்த அதிரடி ஆக்ரோஷத்தைக் கண்டு சுற்றிலும் இருந்த கும்பல், ஏ டே என்று கத்திக்கொண்டே தங்கள் கைகளில் இருந்த ஆயுதங்களை ஆதிக்கு நேராக நீட்டி மிரட்டினர். சூழ்நிலை பயங்கர கலவரமாக மாறியது. அதே நேரத்தில் பின்னால் வந்த வெள்ளை ஆடிக்காரில் இருந்து ஆதியின் நண்பன் வினய் அவசரமாக இறங்கி ஓடி வந்தான். ஆதியை பிடித்து பின்னுக்கு இழுத்தவன், ஆதி கொஞ்சம் அடங்குடா, என்ன பண்ற நீ? பிஹேவ் யுவர் செல்ஃப் ஆதி, சுத்தியும் ஆளுங்க கத்தியோடு நிற்கிறாங்க என்று அவனை கட்டுப்படுத்த முயன்றான். ஆனால் ஆதி எதை பற்றியும் கவலைப்படும் நிலையில் இல்லை. அவன் தன் கைகளில் இருந்த காலரை இன்னும் இறுக்கி அந்த கேங் லீடர் விசுவின் கண்களை பார்த்து, எங்கடா என் மதுரா, அவளை எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க, ஒழுங்கா சொல்லிடு என்று கர்ஜித்தான். அந்த ரவுடி கும்பலின் தலைவனான விசு சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு தன் ஆட்களை பார்த்து ஆயுதங்களை கீழே இறக்குமாறு சைகை செய்தான். ஆனால் ஆதி அவனது காலரை விடுவதாக இல்லை. வினய் தலையிட்டு, ஆதி முதல்ல அவனுடைய ஷர்ட் காலரை விடு என்று சொல்லி ஆதியின் கையை விலக்கினான். இப்போது விசு தன் சட்டையை சரி செய்து கொண்டே, என்ன பாஸ் இது, நாங்கள் உங்களுக்காக வேலை செய்கிறவங்க, ஆனால் நீங்கள் எங்களோட சண்டைக்கு வரீங்க. நாங்கள் உங்கள் ஆளுங்க பாஸ், அப்புறம் ஏன் நாங்கள் போய் மேடமை கடத்த போகிறோம் என்று நயமாக கேட்டான். ஆதி அவனது பேச்சை மதிக்காமல், உங்கள் பசங்க தான் என் ஒய்ஃபை கடத்தியிருக்காங்க என்று விரும்பினான். விசு தன் ஆட்களை திரும்பி பார்த்து, டேய் யாராச்சும் அப்படி ஏதாச்சும் பண்ணீங்களாடா என்று விசாரிப்பது போல நடித்தான். அதற்குள் அங்கே இருந்தவர்கள் ஆதியும் வினையும் உட்காருவதற்காக 2 நாற்காலிகளை கொண்டு வந்து போட்டனர். ஆனால் கூட்டத்தில் இருந்த ரவுடிகள் அனைவரும், இல்லை தல, நாங்கள் அப்படி எதுவும் பண்ணலை என்று ஒட்டுமொத்தமாக மறுத்தனர். அவர்கள் இல்லை என்று சொன்னதை கேட்டதும் ஆதிக்கு கோபம் தலைக்கேறியது. தனக்கு முன்னால் இருந்த நாற்காலியை தன் காலால் ஓங்கி பின்னுக்கு உதைத்து தள்ளியவன், இல்லை என்று சொன்ன ஒருவனின் கழுத்தை அப்படியே கைகளால் நெரித்து பிடித்தான். வினய் மீண்டும் பதற்றமடைந்து ஆதியை தடுத்து பின்னுக்கு இழுத்தான். ஆதி வேணாண்டா என்று சொல்ல, வினய் இவனுக்கு பொய் சொல்றானுங்கடா என்று ஆதி கத்தினான். அதே நேரத்தில் ஆதியின் கூர்மையான கண்கள் அந்த கூட்டத்தை கவனித்தன. அங்கே நின்றிருந்த ஒருவன் ஆதியின் கோபத்தை பார்த்து லேசாக சிரித்தான். அதை ஆதி கச்சிதமாக கவனித்து விட்டான். அதே வினாடி கூட்டத்தில் இருந்த இன்னொருவன் தப்பி தவறி, பாஸ், அந்த குணா கேங் இன்னும் நம்ம இடத்துக்கு வரலையே என்று உளறி கொட்டினான். அவன் சொல்லி முடிக்கும் முன்பே ரவுடி கும்பலின் தலைவன் விசு தன் முகத்தில் ஒரு கடுமையான எச்சரிக்கை பார்வையை அவனுக்கு காட்ட அவன் பயந்து சட்டென வாயை மூடிக்கொண்டான். அங்கு நடந்த அத்தனை சைகைகளையும் மர்மங்களையும் ஆதி தன் கார்பரேட் மூளையால் துல்லியமாக கணித்து விட்டான். ஆனால் விசு அதை மறைத்து கொண்டு, ஆதி பாஸ், நம்ம பசங்க எதுவும் பண்ணலை, நீங்கள் வேற எங்கேயாச்சும் தேடி பாருங்க பாஸ் என்று மழுப்பினான்.
அந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போதே சுற்றிலும் இருந்த ரவுடிகள் தங்களின் ஆயுதங்களை ஆதிக்கு நேராக வைத்திருந்தனர். ஆயுதங்கள் தங்களுக்கு நேராக நீட்டியிருப்பதை பார்த்த வினய் நிலைமை மோசமாவதை உணர்ந்து ஆதியை வலுக்கட்டாயமாக இழுத்து, இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை ஆதி, வா கிளம்பலாம், இவனுங்க கிட்ட அப்புறம் வச்சுக்கலாம் என்று வலுக்கட்டாயமாக ஆதியை இழுத்து சென்று காரில் ஏற்றினான். காரில் ஏறி அமர்ந்த ஆதியிடம் வினய், எப்படி இவங்க தான் கடத்தியிருப்பாங்கன்னு சொல்கிற என்று கேட்க, எனக்கு இவன் மேலே அப்போவே ஒரு சந்தேகம் இருந்தது, அதான் இங்கே உன்னை வர சொன்னேன். நடிக்கிறாங்கடா வினய் என்று ஆதி சொல்ல, விடுடா என்று வினய் கூற, ஆதி எதையோ யோசித்து பின் ஜெய்க்கு உடனே ஃபோன் செய்தான். மறுமுனையில் அழைப்பை ஏற்றவுடனே ஆதி ஜெய்யிடம், ஜெய் என்னாச்சு, ட்ராக் பண்ணிட்டியா, அவள் எங்கே இருக்கா என்று கேட்க, ஜெய்யோ கவலையான குரலில், நாங்கள் மதுராவை தேடிட்டு தான் இருக்கோம் ஆதி, ஆனால் அவளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கு என்றான். உடனே ஆதி, அப்போ எனக்கு வந்த அந்த அன்னோன் நம்பர், அதை வச்சு லொக்கேஷன் எடுக்க முடியலையா என்று கேட்க, அங்கே தான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு ஆதி என்றான் ஜெய். உனக்கு வந்த அந்த அன்னோன் நம்பர் எங்களால் ட்ராக் பண்ணவே முடியலை, ஏன்னா அது ஒரு சாதாரண நெட்வொர்க் கிடையாது ஆதி, அது ஒரு சேட்டலைட் கால், அது மூலமாக தான் பேசியிருக்காங்க என்றான். ஆதி அதிர்ச்சியில், வாட், சேட்டலைட் காலா என்று கேட்க, ஆமாம் ஆதி, இது சாதாரண கடத்தல்காரங்க வேலை மாதிரி இல்லை, மேபி இதுக்கு பின்னாடி எதனா ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கலாம் ஆதி, நாங்கள் சிசிடிவியை செக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆதி, நாங்கள் மதுராவை தீவிரமாக தேடிட்டு இருக்கோம், நீ ஃபீல் பண்ணாத, செக் போஸ்ட் எல்லா இடத்துலையுமே தேடிட்டு தான் இருக்கோம், நீ கொஞ்சம் அமைதியாக இரு என்று கூறி ஜெய் கால் கட் செய்ய அனைத்து வழிகளும் அடைப்பட்டது போன்ற ஒரு உணர்வில் ஆதி செய்வதறியாது திகைத்தான். தன் இரு கைகளாலும் ஸ்டியரிங் வீலை பற்றியபடி தன் முகத்தை அப்படியே ஸ்டியரிங்கின் மேல் புதைத்து கொண்டு தவிப்பில், மதுரா என்று தவிப்போடு துடித்தான். அவனது இதயம் மதுராவிற்காக துடித்தது. அதே நேரத்தில் அந்த பாழடைந்த பங்களாவில் கண் கட்டப்பட்ட நிலையில் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்த மதுரா தன் நெஞ்சுக்குள் ஆதியின் முகத்தை நினைத்து பார்த்தாள். ஆதி, நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க, இந்த மிருகங்க கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுவீங்க என்று அவளது உள்ளுணர்வு அவளுக்குள் ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தது. இப்படி இரு துருவங்களாக பிரிந்திருக்கும் இந்த இரு இதயங்களின் காதலும் தவிப்பும் என்னவாக போகிறது? ஆதி அந்த இரகசிய பங்களாவை கண்டுபிடிப்பானா? மதுராவின் மீது அவன் கொண்ட காதலை உணருவானா? அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.